ஆகவே அந்த இடம் வெறுமையாக்கப்பட வேண்டும். அடிமைத்தனம் என்ற சிறையிருப்பு என்கிறதான புறக்கணிப்பு என்கிறதான இந்த கூண்டிலிருந்து நீ வெளியே வந்தாதான் நான் உன்னை அளவுக்கு அதிகமாய் பாத்திரத்தை நான் நிரப்ப முடியும். ஆகவேதான் கர்த்தர் சில ஆழங்களை கூட, சொல்லக்கூடாத ஒரு சில காரியங்களை கூட தெளிவா நான் விளக்கமா பேசுறதுக்கு காரணமா தான். ஏன்னா சொன்னாதான் கர்த்தர் எனக்கு தான் இது பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். சில தம்பிமார் நீங்க நிர்வாணப்படுத்தப்பட்டிருக்கிறீங்க. இன்னைக்கு ஏன் நிறைய வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் ஒரு அன்பை தேடி லவ் என்கிறதான காரியத்துல ஏன் ஈடுபடுறாங்க? புறக்கணிப்பு. அந்த இடத்துல போய் நான் ஈடுகட்ட முடியுமான்னு போகும்போது, அந்த இடத்துல போயிட்டு நான் அதை டெலி பண்ண முடியுமா என்று போகும்போது அங்கேயும் உங்களை தவறுதலாக பயன்படுத்துறாங்க. அவங்களுடைய நோக்கம் வித்தியாசமா இருக்கிறது. தாவீது தானும் அந்த வனாந்தரமும் சுத்தி பார்த்தா வனாந்தரம், இன்னொரு பக்கம் பார்த்தா ஆடுகள். இந்த வனாந்தரத்துல காயப்படுத்தப்பட்டவனாக, அன்பு காட்ட யாரும் இல்ல, சொந்த தகப்பனால சகோதரால் புறக்கணிக்கப்பட்டவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். இதுல இருக்க ரகசியம் என்ன தெரியுமா? அப்படிப்பட்ட அந்த தாவீதை தீர்க்கதரிசி சொன்னார், ஆள் அனுப்பி அவனை வரவழைப்பாயாக. ஆள் அனுப்பி அவனை வரவழை. புறக்கணிக்கப்பட்டிருந்த தாவீதை ஆள் அனுப்பி வரவழைத்தார்கள். அது என்ன தெரியுமா? ஆள் அனுப்பி. இந்த மீட்டிங், இந்த கேம்புக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. முதல் நாள் நேற்றைய தினம் நடந்துச்சு. ஒரு சில ஊழியக்காரங்க வந்தாங்க, வார்த்தைகளை கொடுத்தாங்க. ஒரு ஆளாக அவங்க உங்கள் மத்தியில் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாள்ல வந்தாங்க நிறைய ஊழியக்காரங்க, உங்க மத்தியில பேசி இருக்கிறாங்க. ஆள் அனுப்பி நீங்க வேண்டும் என்று, கர்த்தருக்கு நீங்க வேண்டும் என்று சொல்வதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு நான் உங்க மத்தியில வந்திருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? கர்த்தர் ஆள் அனுப்பி, நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க எனக்கு வேண்டும் என்று சொல்வதற்காக கர்த்தர் அனுப்பி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நீங்க புறக்கணிக்கப்பட்டவர்கள் கிடையாது, நீங்க தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது. கர்த்தர் உங்களை ஆள் அனுப்பி தம்முடைய வேலைக்கு வேண்டும் என்று அனுப்பும்படி அழைத்திருக்கிறார். ஒரு சிலரை ஒவ்வொரு இடங்கள்ல இருந்து கொண்டு வந்திருக்கிறார். என்னை கண்டியிலிருந்து ஆள் அனுப்பி இருக்கிறாரு, உங்களை கர்த்தருக்கு வேண்டும் என்று சொல்லுவதற்காக. ஹல்லேலூயா. உலகத்துக்கு நீங்க வேண்டாத ஒரு பொருளாக இருக்கலாம், குடும்பத்துக்கு வேண்டாத ஒரு பொருளாக இருக்கலாம். தாவீது தன் சொந்த குடும்பத்தினால வேண்டாத ஒரு நபராக இருக்கலாம். ஆனால் யார் தாவீதை புறக்கணித்தார்களோ, சொந்த சகோதரன், சொந்த தகப்பன், ஊரா புறக்கணித்திருப்பாங்க. யார் புறக்கணித்தார்களோ, கர்த்தர் தாவீதை அந்த புறக்கணித்தவர்கள் மத்தியிலே வைத்து அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க புறக்கணிக்கப்படுறீங்களா? புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீங்களா? நீங்க புறக்கணிக்கப்பட்டது நிமித்தம் ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்க. இன்றைக்கு கர்த்தர் அது உங்களை விடுதலையாக்க போகிறாரு. ஆனால் உட புறக்கணிக்கப்பட்ட இடத்துல, புறக்கணிக்கப்பட்டது நல்லது என்று சொல்லத்தக்கதாக அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தத்தான் போகிறாரு. ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டவன் அல்ல, நீ அடையாளப்படுத்தப்பட்டவன். நீ காயப்பட்டவன் அல்ல, நீ ஒரு முக்கியமான நோக்கத்துக்காக காக்கப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. நீ ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ என்னுடைய ஓங்கிய கரத்தினாலே வணையப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. நீ சகோதரர்கள் மத்தியிலே வெறுத்து ஒதுக்கப்பட்டவன் அல்ல, நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டவன் என்று காண்பிப்பதற்காக. ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்க ஒரு புறக்கணிப்புக்குள்ள போறீங்களா? அந்த புறக்கணிப்புல இருந்து அடிமைத்தனத்துக்குள்ள ஜம்ப் ஆகிட்டீங்களா? இன்னைக்கு அந்த அடிமைத்தனத்தை பிரேக் பண்ணி அந்த புறக்கணிப்புல இருந்து அந்த அன்பை தூக்கி இயேசுவிடத்துல கொடுத்து விடுங்க. அந்த இயேசுவை நீங்க நேசிக்க ஆரம்பிச்சு இயேசுவின் பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, அந்த இயேசு கிறிஸ்து உங்களை புறக்கணிக்கப்பட்ட இடத்திலேயே உயர்த்துவது 100% உண்மை. ஹல்லேலூயா. தாவீது அவருடைய சகோதரர் நடுவில் அப்படிதான் சொன்னாரு, அவனை அவர்கள் சொந்த சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணுவாயாக. கர்த்தர் உங்களை அப்படி அபிஷேகம் பண்ண காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அப்படி நிரப்ப காத்திருக்கிறார். அப்படி நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த ரிஜெக்ஷன், புறக்கணிப்பிலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும்.